என்னப்பா? மேனேஜர் லீவ் கொடுத்துட்டாருப்பா. அப்படியா? என்ன சார் மெஜிஷியன் மாதிரி பண்றீங்க? நீங்க சொன்னது உடனே நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தர்ஷன். தர்ஷா, நீ உன் முதலாளி பற்றி பேசுறியே, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சார் அதெல்லாம் இப்போ எதுக்கு சார்? இருக்கட்டும் தம்பி, உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? தர்ஷா, இவரால் முடியாது எதுவுமே கிடையாது. நினைச்சதை முடிச்சு காட்டுவார்ப்பா. தர்ஷா, ஆ? நீ இப்பதானே வந்த, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரோம். பாப்பா ஈஸ்வரி, உன் மகனும் வந்துட்டான். இனிமே எல்லாம் நல்லபடி நடக்கும். சொல்லுங்க தம்பி. உங்கள் வீட்டில் இப்போ எல்லாமே சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு சார். உங்கள் பையனும் வந்துட்டாரு, அவரும் உங்களை புரிஞ்சுட்டு நல்லவனாக மாறிட்டாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட் சார். இதே பையன் தானே ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக பேசினது, உங்கள் மேலே கோவப்பட்டாருன்னு சொல்லி கூட நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே சார். ஆமாம் தம்பி, ஆனால் இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்பா. நல்லா தெளிவாக பேசுகிறேன், நல்லா முன்னேறி வந்துடுவான்ப்பா. இனிமே அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்லை சார், இனிமேல் அப்பாவுக்கு எதிராக அவர் எதுவுமே பேச மாட்டார். ஐயோ, ஏன் நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறிய? அவனுக்கு வேலை ஆகணும்னா காலை பிடிப்பான், இல்லைன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு அங்கிட்டு போய் நம்ம மேலே சேத்த வாரி அடிப்பான். அவனை நம்ப முடியாது சார். இல்லை கதர், இனிமேல் அப்படி போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறீங்க? கதர், இப்போ இருக்கிற கம்பெனிஸில் பர்சனல் லைஃப் பற்றி பெருசாக எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனால் சில கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க வந்து பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், வீட்டில் எப்படி நடந்துக்கணும், பர்சனல் பிரச்சனைலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாங்க. இதுக்காக கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் அவன் கரியர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கிறது நிறையவே சொல்லிக் கொடுக்குறாங்க சார். வீட்டில் யாராவது ஒருத்தர் ஹெட்டாக வச்சு அவர் சொல்கிறத கேட்டு தான் ஃபேமிலி நடக்கணும். அவர்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டதை பார்க்காம ஃபேமிலி ரன் ஆகணும் அண்ட் அவரை ஏற்றுக்கணும். இப்படி இருந்தால் தான் எல்லார் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க கதிர். இப்போது தர்ஷன் உங்களை வீட்டு தலைவராக முழுசாக எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லை சார், இனிமேல் நீங்கள் கொலையே பண்ணால் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நிற்பாரே தவிர்த்து உங்களை எதிர்த்து பேச மாட்டார். ஆச்சரியமாக இருக்குது தம்பி. எப்படி தம்பி இதெல்லாம் சைக்காலஜி சார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாருமே இப்போ ஒன்றா தான் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் தம்பி சக்தி மட்டும் தனியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏங்க, அவன் தான் பொழுதனைக்கும் பொண்டாட்டி முத்தானே பிடிச்சிட்டு ஜனனி பின்னாடியே சுற்றிட்டு திரிகிறான்ல. தருங்க, அவனெல்லாம் நாங்கள் தலைமொழியாச்சு. இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்ல, அத்தோட தொலையட்டும், விட்டு தள்ளுங்க. பிரச்சனை வந்தால் பார்த்துப்போம். இல்லை கதிர், நீங்கள் எமோஷ்னலாக முடிவு எடுக்கிறீங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சக்தியை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க சார். இது அவனை கூப்பிட்டு பேசுறதா சார்? என்ன சொல்றீங்க? தருங்க, நீங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க. அந்த ஐடியாவை கேட்டு நாங்கள் அறுத்து விட்டோம், அப்படியே போட்டோம், விட்டுருங்க. தேவையில்லாம கதிர், இப்போ சக்திக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ சக்தி நம்ம சைடுக்கு வந்துட்டா உங்க அம்மாவும் நமக்கு ஒத்து வந்துருவாங்க. இப்போ அவங்க அந்த பக்கம் நிற்கிறது ஜனனிக்காக மட்டும் இல்லை, அவங்க பையன் சக்திக்காக தான் முக்கியமாக நிற்கிறாங்க. நேத்தி கூட ஃபீல் பண்ணாங்கல்ல, என் பையனை இப்படி விட்டீங்களேன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க சார். வெளில வேற போய் ஏதோ வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சார் அதெல்லாம்? அப்படிலாம் வெளில போனால் உங்களுக்கு தானே சார் அவமானம்.
அப்புறம் போய் வெளியில் ரோட்டில் நின்றுட்டு லோ கிளாஸ் ஏரியாவில் தங்கிட்டு சீப்பான வேலை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தானே சார் அசிங்கம்.